அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து இயல் 1 அதில் இலக்கண பகுதி இனிக்கும் இலக்கணம் என்ற தலைப்பின்குள்ளே கொடுத்திருக்கிற தமிழாய் எழுதுவோம், தமிழை தமிழாய் எழுதுவோம் என்ற பாடத்தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் மொழியை எவ்வாறு பிழையின்றி எழுதுவது, எவ்வாறு அதை உச்சரிப்பது என்கிற விளக்கத்தை இந்த பாடப்பகுதி அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்க போகிறோம். அன்பு மாணவர்களே, இந்த பாடத்திற்குள் நுழைகிறோம். மொழியை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு மிக சிறந்த கருவின்னு சொல்கிறோம். ஒரு கருவினா என்னென்னா ஒரு செயலை உருவாக்குவதற்கு, ஒரு செயலை எளிதாக்குவதற்கு பயன்படுறது தான் கருவி. அதே மாதிரி தான் மொழி என்பது ஒருவருடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ள, ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை வெளியிட உதவுவது, அவருடைய தேவைகளை உணர்ந்து கொள்ள, நம்ம புரிந்து கொள்ள உதவுவது தான் மொழி. அந்த மொழி மனிதன் இயங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மொழியை நம்ம என்ன செய்யணும்னா திறம்பட கையாளணும். திறம்பட கையாளுதுன்னா மொழியை தப்பாக பேசக்கூடாது. இப்போ மழலை குழந்தைகளை எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் அதை அது அம்மா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், மற்றவர்களால் புரிந்துக்க முடியாது. அதே போல் மொழியை தெளிவாக நம்ம கையாளுகின்ற போது அந்த மொழி மிளிரும். அந்த மொழியோட அழகு நமக்கு தெரியும். இப்போ தமிழில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு சிலர் பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு தோணும். ஆனால் ஒரு சிலர் பேசுகிற நேரம் ஐயோ இவங்க எப்போ தான் முடிப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதுதான் அந்த மொழியை கையாளுகிற முறையில் தான் அந்த மொழியோட அழகு, இனிமை இவையெல்லாம் நமக்கு தெரியும். அதில் பிழை மலிய அந்த எழுத்துக்களில் பிழை அவ்வளவு அதிகமாக வருதோ அதற்கு ஏற்றபடி அதோட இனிமை குறையும், அந்த மொழியோட தன்மை குறையும். இப்போ பாருங்கள், தமிழில் பாருங்கள், நம்மளை பலர் என்ன செய்கிறோன்னா பிழைப்பட தான் பேசுகிறோம். நிறைய வார்த்தைகளை உச்சரிக்க தெரியாமல் பிழைப்பட தான் நம்ம பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம் பாருங்கள். தமிழை தமிழ்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு நாக்கு விளையாது. தமிழ்னு சொல்கிறத தமிழ்னு சொல்லுவோம். இது ஒரு கொடுமையான ஒரு செயல், ஒரு மொழி. அந்த மொழியோட பெயரை நம்மளால் சரியாக உச்சரிக்க முடியலை. அதுலேயே நம்முடைய தாய்மொழி தான் தமிழ். அந்த தாய்மொழி தமிழை நமக்கு சரியாக உச்சரிக்க தெரியாதது ஒரு கொடுமையான செயல். தமிழ்னு சொல்லாமல் தமிழ்னு சொல்லுவோம். அது ஒரு கொடுமையான செயல். அதே மாதிரி மழையை மலைன்னு சொல்லுவோம். மழை பெய்யுதுன்னு மழையால் பெய்ய முடியாது, மழையால் தான் பெய்ய முடியும். வாழைப்பழத்தை வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிற நேரம் அந்த தமிழ் எழுத்தோட அழகு மிக 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 குறையுது. வாழைப்பழம் அழகான ஒரு வார்த்தை. ழா உச்சரிப்பு, நாக்கை வளைத்து மேல் அன்னத்தில் உள்ளாடி வளைத்து சொல்லக்கூடியது வாழைப்பழம். அதை ஈஸியாக நம்ம என்ன செய்கிறோம், வாழைப்பழம்னு சொல்லிக்கிட்டு போயிடும். எதை பற்றியும் கவலைப்படாமல், நம் மொழியை பற்றி கவலைப்படாமல் நம் உச்சரிப்பில் அவ்வளவு பிழைகளை நம்ம சொல்கிறோம். இப்படி தமிழை தவறாக நம்ம உச்சரித்து அதை சிதைத்து கொண்டிருக்கிற வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள், எழுத்து வேறுபாடுகள் தெரியாமல் அதை என்ன செய்கிறோன்னா சிதைத்து கொண்டிருக்கோம். இதில் எழுதுகிற நேரம் எப்படி எழுதுவோன்னா, ஒரு பசியோட ஒரு விருந்தினர் வராரு, அவருக்கு என்ன கொடுக்குறோம், சோறு கொடுத்து மகிழ்வித்தான். இப்போ பசியோடு ஒருத்தங்க வராங்க, சோறு கொடுத்து மகிழ்வித்தான். இதில் என்ன செய்கிறேன்னா எழுதுகிற நேரம் துணைக்கால விட்டுறோம். சோறுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன வருது, சோறு கொடுத்து மகிழ்வித்தான். அந்த ஒரே ஒரு அந்த துணைக்கால் போடாததுனால சோக்கும் சேக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியாததுனால, சே இவற்றின் வித்தியாசம் நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இதில் சே போட்டதுனால சேரு கொடுத்து மகிழ்ந்தான். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் மாணவர்களே, என்ன வருதுன்னா சேரு கொடுத்து மகிழ்ந்தாய்னா இதில் இந்த எழுத்தை பாருங்கள், இருக்கு, சேரு கொடுத்து மகிழ்ந்தான். இதில் என்ன வரும், ஒரு துணைக்கால் சோறு கொடுத்து மகிழ்வித்தான்னு வரான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த துணைக்காலோட முக்கியத்துவம் அந்த சேயா சோயா, சே என்பது இந்த சே, இது சோ ரெட்டை கொம்பு, சோ சே நெடில். அப்போது இது வித்தியாசம் நமக்கு தெரியாது. அந்த ரெண்டு எழுத்துக்களோட வித்தியாசம் தெரியாதனால நம்ம என்ன எழுதியிருக்கோம், சேரு கொடுத்து மகிழ்வித்தான் என்று எழுதியிருக்கோம். சேரு கொடுத்தால் ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தால் சேரு கொடுத்தால் என்னது மகிழ்வாங்களா? சேருனா மண் களி போல் இருக்கிறது தான் சேரு, தண்ணி நிறைஞ்சி இருக்கிறது தான் சேரு. அதை கொடுத்தா அவங்க மகிழ்வாங்களா? அது எவ்வளவு பொருள் வேறுபாடு வருகிறது என்பதை நம்ம பாருங்கள். அதே மாதிரி சொத்து தகராறு செய்தார்,
ஒருத்தர் வந்து சொத்துக்காக தகராறு செய்கிறார். இப்போ இது வந்து சொத்து. நம்ம இப்போ என்ன செய்யணும், அதில் ஒரே ஒரு துணைக்காலை எடுத்துட்டோன்னா செத்து தகராறு செய்தார். ஒருத்தர் சொத்துக்காக தகராறு செய்தார் என்பதை செத்து தகராறு செய்தார். சொத்து என்பதை செத்து, ஒரு மனிதன் செத்து விட்டான் என்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், தவறுகள் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி ஜெயச்சந்திரனை என்ன செய்திருவோம், ஐயச்சந்திரன். இந்த ஜாய்க்கும் ஐக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியாது. இந்த ஜாய்க்கும் இந்த ஐக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜெயச்சந்திரனை ஐயச்சந்திரன் என்று எழுதுகிறோம். இவ்வளவு தவறுகள் நம் தாய்மொழியில் நம்ம செய்கிறோம். வேறுபடாமல் தெரியாமல் நம்ம இந்த ஜா எப்படி எழுதணும், ஐ எப்படி எழுதணும் இன்னும் தெரியாமல் ஜாய்க்கு பதிலாக ஐயச்சந்திரன். அப்போ அந்த பேர் முற்றிலுமாக நமக்கு மாறுபடுகிறது. அதே மாதிரி அன்புள்ள ஐயா என்பது அன்புள்ள ஜெயான்னு மாறும். இப்போ அதில் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். அன்புள்ள ஐயா ஒரு கடிதத்தில் நம்ம எழுதுகிறோம். ஒரு கடிதம் எழுதுகிறோன்னா அதில் என்ன வருது, அன்புள்ள ஐயா அப்படின்னு எழுதணும். அதில் என்ன எழுதுகிறோம், அன்புள்ள ஜெயான்னு நம்ம எழுதுகிற நேரத்தில் அது என்ன பேர், ஒரு பெண்ணோட பெயர். அன்புள்ள ஐயா அந்த நேரத்தில் அன்புள்ள ஜெயான்னு எழுதணுன்னா அது அந்த கடிதமே யாருக்கு எழுதுனதாக மாறுது, ஒரு பெண் பெயர் தான் ஜெயா, அந்த பெண்ணுக்கு எழுதுனது மாதிரி மாறுது. அதே மாதிரி ஜப்பான் ஐப்பானா மாறும். ஜப்பான் இந்த ஐ என்கிற ஒரு எழுத்து ஜா என்கிற ஒரு எழுத்துக்கும் வித்தியாசம் நமக்கு வேறுபாடு நமக்கு தெரியாததுனால ஜா என்கிற எழுத்து வடமொழி எழுத்து, ஐ என்கிற எழுத்து தமிழில் வரக்கூடிய உயிரெழுத்து. அந்த வித்தியாசம் நமக்கு தெரியாததுனால நம்ம இவ்வளவு என்ன செய்கிறோம், இவ்வளவு தவறுகளை நாம் தமிழில் செய்து கொண்டிருக்கிறோம். எழுதுவோரின் சித்திரவதை அதை வந்து என்னென்னா இது ஜோக்காகவும் எடுத்துக்கலாம். தமிழ் மொழியில் வரக்கூடிய ஒரு சித்திரவதை, தமிழ் மொழியை சித்திரவதை செய்வதாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். சிலரை வந்து சமையற் கலைஞராய் ஆக்குவோரும் உள்ளனர். மீன் பொரித்து பாண்டிய பேரரசன் மீன் பொரித்தான் என்று அவரை சமையற் கலைஞராய் ஆக்குவதும் உண்டு. மீன் பொரித்தானா பாண்டிய மன்னன் வந்து மீன் பொரித்தானா, பாண்டிய மன்னனோட சின்னம் என்னது, மீன். அப்போ மீன் பொரித்தான், இந்த ரீக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். இந்த ரீனா மீன் பொரித்தான், மீனை எண்ணெயில் போட்டு பொரித்தான். இந்த ரீனா அவனோட சின்னத்தை என்ன செய்தான், கல்வெட்டில் பொறித்தான், அவனோட கொடியில் பொறித்தான். அப்போது இந்த ரீக்கும் வித்தியாசத்திலேயே பொருள் மாறுபடுது. இந்த ரீ போட்டோன்னா துணைக்கால் மறி வரக்கூடிய அந்த ரீ போட்டோன்னா பொறித்தான், மீனை எண்ணெயில் போட்டு பொறித்தான். இந்த ரா டன் நகரம் வரக்கூடிய இந்த டா வருதுன்னா இது என்னது, பொறித்தான்னா அவன் தன்னுடைய சின்னத்தை கல்வெட்டுகளில் பொறித்தான், கோயில்களில் பொறித்தான், அவனுடைய கொடியில் பொறித்தான் என்று பொருள் படுகிறது. இதுதான் ஒவ்வொரு எழுத்துக்கள் மாறுகிறதுனால் வரக்கூடிய பிழைகள். அதே மாதிரி ஒருத்தன் வந்து போய் பார்த்து திரும்பினான், ஒரு உடம்பு சரியில்லை போய் பார்த்து திரும்பினான், ஒரு இடத்திற்கு போய் பார்த்து திரும்பினான்னு சொல்லக்கூடியதை பேயா மாற்றிட்டோன்னா என்ன வரும், பேயை பார்த்து திரும்பினான். அதுலேயும் அதுவும் பாருங்கள், இந்த போ என்கிறதில் இருக்கக்கூடிய துணை எழுத்தை அடித்து பேய் போட்டாச்சுன்னா பேய் பார்த்து திரும்பினான் என்ற அந்த அச்ச உணர்வு நமக்கு வருது. போய் பார்த்து திரும்பினான்னு சொன்னால் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு திரும்பினான், பேய் பார்த்து திரும்பினான்னு சொன்னோன்னா நமக்கு என்ன வரும், அவன் பேயை பார்த்துக்கிட்டு திரும்புகிறான், பயத்தில் திரும்புகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்ச உணர்வு வருகிறது. இவ்வாறு ஒரு எழுத்துக்களை நம்ம பேசுகிறது ஒரு விதமாக பேசினாலும் எழுதும் போது அந்த எழுத்துக்களை எழுத தெரியாமல் நம்ம தவறாக எழுதுகின்ற போது அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பொருள் என்ன செய்து மாறுபடுது. இப்படி நம்ம எழுதுகிற நேரம் இப்போ வர கலையரசனை நம்ம எப்படி மாறுவோம், துணைக்கால் போடாமல் கலையரசன் உள்ள பேரை காலை அரசன், இந்த காய்க்கு வந்து துணைக்கால் போட்டுட்டோன்னா அது எப்படி மாறுது, காலை அரசன் ஆகும்போது மாலையில் அரசன் யார், அவனுக்கு பேர் கலையரசன். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், ஒரு துணைக்காலை போட்டுடுறோம், துணைக்கால் போடாமல் எழுதுனா போய் பேயா மாறுது, சோறு சேரா மாறுது, இதெல்லாம் இங்கே மாறுது, சொத்து செத்து மாறுது. இங்கே என்ன ஆகுது, துணைக்கால் போடுறதுனால கலையரசன் எதா மாறுறாமா, காலையரசனாக மாறுறான். அப்போ நமக்கு என்ன மாறுறா, காலையரசன்னா காலை வேலைக்கு ஒரு அரசன் இருக்கா, மாலை வேலைக்கு ஒரு அரசன் இருக்கிறான். அப்படிதான் நமக்கு என்ன செய்யுது, கேள்வி கேட்க தொடங்குது. மேலும் என்னென்ன, கலையில் சிறந்தவனை அவன் சிலம்ப கலையில் சிறந்தவன், அவன் நடன கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன் என்று எழுதுறோம். நம்ம
கலைக்கு கலைக்கு கலை கலை காலை துணைக்கால் வரும். இந்த கலைக்கும் கலைக்கும் வித்தியாசம் தெரியாமல் எப்படி எழுதணும்னு தெரியாமல் அதில் என்ன பண்ணுறோம், துணைக்காலை போடுறதுனால காலையில் சிறந்தவன் என்று எழுதி படிப்போருடைய ஐயக்குண்டு வீசுவோரும் உண்டு. கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன், காலையில் சிறந்தவனா எதில் சிறந்தவன், அதில் ஒரு பொருளே இல்லை. அப்படி நம்ம ஒரு துணைக்காலை போடுவதனால் இவ்வாறு பொருள் இல்லாத ஒரு வாக்கியம் வருது. அதே மாதிரி மலை காற்று வாங்கினான், மலை காற்று வாங்கினான், அந்த மலையில் துணைக்கால் போட்டு பாரு, மாலை காற்று வாங்கினான் என்பதற்கும் மலை காற்றுனா என்னது, மலையிலேருந்து வரக்கூடிய காற்று. மாலை காற்றுனா ஈவினிங் நம்ம காற்று வாங்குறது. அப்படி இரண்டுக்கும் வேறு வேறு பொருள் உண்டு. விடை பெற்றார் என்பதை வடை பெற்றார் என்று எழுதுகிறோம். என்ன வரும், விடை பெற்றாருக்கு மேலே என்ன வருது, அந்த வி வருது. விக்கு அந்த நம்ம சுழிச்சு வைக்கிறத எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், வா போட்டோன்னா என்னது, விடை பெற்றார் வடை பெற்றார். எழுதுகிற நேரம் விடை பெற்றார்னு எழுதுகிறோம், பேசுகிற நேரம் விடை பெற்றார்னு பேசுகிறோம், எழுதுகிற நேரம் வடை பெற்றார்னு எழுதுகிறான். அப்போ அதை படிக்கிற நேரம் என்ன வரும், மாணவன் ஆசிரியரிடம் வந்து வடை பெற்றான். அப்போ அவன் விடை பெற்றான்னு சொல்லி விடை பெற்று போனான்னு இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், வடை சாப்பிட்ட ஒரு பொருளை பெற்றான்னு சொல்லிக்கிட்டு நமக்கு வருது. அதே மாதிரி நல்ல மனம் படைத்தவர், நல்ல மனம், இந்த நா வித்தியாசம், இந்த நா இது என்னது, மா நா இம், மனம்னு எழுதுனா என்னதுமா, மனம்னா நம்முடைய உள்ளம். மா நாயிம்னா என்னது, மனம், வாசனை, அதை நம்ம சொல்கிறோம். அப்போ நல்ல மனம் பெற்றார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், நல்ல மனம் படைத்தவர், நல்ல ஸ்மெல் இருக்குது அவர்கிட்ட, நல்ல வாசனை இருக்குது அவர்கிட்ட. அப்படி அந்த எழுத்துக்களை பொருள் வந்து எந்தெந்த இடத்தில் நாம் எந்தெந்த நா போட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து நம்ம என்ன செய்யணும், படிக்க வேண்டும். அதே மாதிரி புளிக்கறி சாப்பிட்டேன் என்றால் சட்டம் பாயாமல் இருக்குமா, நம்ம என்ன படிக்கணும், புளிக்கறின்னு எழுதணும். அதுக்கு புலிக்கறி, இந்த வாட்ஸ்அப்லலாம் அது போடுவாங்க, புளிக்கறிக்கு புளியை உள்ளே போட்டு ஒரு ஜோக்கு மீம்ஸ் மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே என்னது, புலினா லீ. இவன் புலிக்கறி சாப்பிட்டேன்னா புளியை வேட்டையாடக்கூடாது, வனவிலங்குகளே வேட்டையாட. அப்போ இவன் யார் வந்து புளியை வேட்டையாடி சாப்பிட்டான், அப்போ நம்ம என்ன செய்வாங்க, கைது செய்வாங்க. இதுதான் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்களினால் வரக்கூடிய தவறுகள். இதை எழுதாமல் தமிழை தமிழாக எழுத வேண்டும். அது மட்டும் இல்லை, தமிழில் பிழை இல்லாமல் எழுத முடியுமான்னு பார்த்தா எழுத முடியும், கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், இலக்கண விதிகளை அறிந்தும் அனைத்துடனும் எழுதினால் தமிழில் பிழைகளை தவிர்க்க முடியும். இலக்கணம் என்றாலே ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உதவுவது இலக்கணம். அதுபோல் நம்ம இந்த மொழியை வந்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு இலக்கண விதிகளை பின்பற்றி எழுதினால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், தமிழை நம் பிழை இல்லாமல் எழுத முடியும். உயிர்மை எழுத்துக்களில் வரக்கூடிய மேல் விலங்குனா எது, இதுதான் மேல் விலங்கு. கீழ் விலங்கு கீழே வரக்கூடியது, இதுங்க சுழிச்சு வைக்கக்கூடியது மேல் விலங்கு. கீழ் விலங்கு கொம்புகள் இந்த சுழிச்சு இப்படி வைப்பில்ல, இந்த கொம்புகள், துணைக்கால், ஒத்த கொம்பு, இந்த சுழிச்சு வச்சது ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, இவை எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சு எதை எந்த இடத்துல வரும்படி வருமோ அந்த இடத்துல நம்ம வரும்படி எழுதினால் தமிழில் என்ன செய்யலாம், பொருள் பிழை வராமல் நம்ம தடுக்கலாம். ஓரளவு என்ன செய்யலாம், இங்கே பாருங்கள், முடிந்தால் தரலாம். இப்போ பாருங்க, முடிந்தால் தரலாம்னு சொன்னால் என்ன, நம்மளால் முடிஞ்சால் தரலாம், ஏன்றால் தரலாம், அதுதான் பொருள். முடித்தால் தரலாம் என்ன, ஒரு செயலை நான் எழுதி முடிச்சுக்கிட்டு உனக்கு தர்றேன். அப்போது முடிந்தால் தரலாம் ஒரே ஒரு எழுத்து தான். அந்த ஒரு எழுத்தில் பொருள் என்ன செய்யுது, மாறுபடுது. அதை புரிந்து நாம் எழுதணும்னா என்ன ஆகும், நம்ம தவறு இல்லாமல் எழுத முடியும், பொருள் வேறுபாடு இல்லாமல் எழுத முடியும். அது மட்டும் இல்லை, எழுதும்போது ஏற்படும் பிழைகளை கீழ்காணும் வகைப்பாட்டில் பிரிக்கலாம். தமிழில் வரக்கூடிய பிழைகளை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா, எழுத்து பிழை, சொற்பொருள் பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள். எழுத்து பிழைன்னா நமக்கு தெரியும், எழுத்தில் வரக்கூடிய லா போடுற இடத்துல லா போடுறது, ரா போடுற இடத்துல ரா போடுறது, நா போடுற இடத்துல நா போடுறது, இதெல்லாம் எழுத்து பிழை. சொற்பொருள் பொருள்னா என்ன சொல்கிறேன்னா, சோறு உண்டான்னு சொல்கிறத சேரு உண்டான், இது வந்து சொல்லில் வரக்கூடிய பிழை. சொற்றொடர் பிழை, இப்போ ஆண்பால் வந்துன்னா இன் வரணும், அவன் வந்தான், இதில் அவன் வந்தாள்னு எழுதுனா அவன் வந்தாள், ஆண்பால பெண்பாலோட சேர்த்தா தவறு, சொற்றொடர் பிழை. பொதுவான பிழைகளும் சில இருக்குது. எந்த இடத்துல இப்பு வரும், எந்த இடத்துல இச்சு வரும், இதெல்லாம் தான் தமிழில் வரக்கூடிய 4 வகையான பிழைகள். தமிழ் மொழியை எழுதுகின்ற போது வரக்கூடிய 4 வகையான பிழைகள் இதெல்லாம் எழுத்து பிழை, சொற்பொருள் பிழை, சொற்றொடர்
தொடர்பிழை, பொதுவான பிழைகள் சில. இந்த பிழைகளை களைவதற்கான வழிமுறைகளை நம்ம அறிந்தோன்னா இந்த பிழைகள் இல்லாமல் நாம் எழுத முடியும். அதற்கான அடிப்படை செய்திகளை பாருங்கள். முதல்ல தமிழ் எழுத்துக்களை நமக்கு தெளிவாக தெரியணும். என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, எழுத்துக்களோட பிரிவுகள் என்னென்ன இருக்குது, என்ன தன்மைகள் இருக்குன்னு. ஃபஸ்ட்டில் தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடியது உயிர் எழுத்துக்கள் 12. அந்த உயிரெழுத்துக்கள் 12ம் குறில் நெடில் என்று 2 வகைப்படுது. குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. இதெல்லாம் அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் 7. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஐயும் அவ்வும் நெடில் எழுத்துக்களில் வருது. அடுத்து மெய் எழுத்துக்கள் 18. இந்த மெய் எழுத்துக்கள் 18 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் வல்லின மெய்கள் கசட தபர. இதை எப்படி சொல்லலாம்னா, வல்லின மெய்கள் யானைக்கு ஒப்பானவை. காட்டில் இருக்கிற விலங்குகளை பார்த்தோன்னா யானை மிக மிக வலிமை வாய்ந்தது. அதனால யானைக்கு ஒப்பானவை. கசட்ட தபர உச்சரிக்கிற நேரம் வலிமையான ஒலி ஓசைகளை கொண்டு வரக்கூடியது. மெல்லின மெய்கள்னா இது யானைக்கும் மானுக்கையின் முயல் போன்றது. முயல் மான் கொஞ்சம் வேகமாக இடையில் இருக்க ரொம்ப கீழே இருக்கக்கூடியது முயல் போன்றது தான். ரொம்ப மென்மையான ஒரு விலங்கு முயல். இது ஞங்கன நமன மென்மையாக உச்சரிக்கக்கூடியது. இடையின மெய்கள்னா இது 2க்கும் இடைப்பட்ட மான் போல. வலிமையான விலங்குக்கும் மென்மையான விலங்கு இடைப்பட்ட மான் போல. எரல லவள இது இடையினம். அப்போ மெய்யெழுத்துக்கள் 18ம் வல்லினமைகள், மெல்லினமைகள், இடையின மெய்கள்னு சொல்லிக்கிட்டு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உயிர்மை எழுத்துக்கள் 216. உயிர்மையில் குறில் எத்தனை எழுத்துக்கள்னா 90 குறில் இருக்குது. உயிர்மை எழுத்துக்களில் உயிர்மை நடியில் 126 எழுத்துக்கள் இருக்குது. ஆயுத எழுத்து 1. இப்படி தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் உள்ளன. இந்த எழுத்துக்கள் 247 எழுத்துக்களையும் நமக்கு தெரியணும். எந்த எழுத்தோடு சேர்ந்து மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன இது நமக்கு தெரியணும். இதுவரைக்கும் பொதுவான எழுத்து பிழைகளை பற்றி இன்றைக்குள்ள பாடத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இது முதல் பகுதி. நாளைக்கு இதுக்கு கீழே எழுத்து பிழையை தவிர்க்க நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை நாளைக்குள்ள காணொலியில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. எங்களுக்கு ஆதரவு தாங்க. நாளைக்கு இதே காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.